பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனம். ஐசாயா சாப்டர் 43 verse 17. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான வார்த்தை, உங்கள் சத்துருக்களின் திட்டங்களை கர்த்தர் அணைய பண்ணுவார். உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற சத்துருக்களையும் சத்துருக்களின் விளக்கையும் கர்த்தர் அணைய செய்வார். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவனுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கும்போது நமக்கு எதிராய் எழும்புகிற அந்நிய வல்லமைகள், சத்துருவின் கிரியைகள், இவைகளை கர்த்தர் ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் இந்த காலைவெளியில் பலப்படுங்க. ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு எதிராய் எழும்புகிற அந்நிய வல்லமைகளை கர்த்தர் ஒரு திரியை போல அணைந்து போக பண்ணுவார். அர்த்தம் என்ன? ஒரு விளக்கு எரியுதுன்னா அதை நம்ம ஃபூ அப்படின்னு சொல்லி ஊதி போடுறோம்ல, அதுக்கு மேலே அந்த திரிக்கு பலன் கிடையாது. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு எதிராக எந்தெந்த வல்லமைகள்லாம் கிரியை செய்தோ, அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், வருமான குறைவாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாததாக இருக்கலாம், எந்த வல்லமை உங்களோடு போராடினாலும் கர்த்தர் ஒரு திரியை அணைத்து போடுவது போல அணைத்து போடுவார். ஆமென் என்று சொல்லி இந்த காலைவேளையிலே இந்த ரேமாவை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு பயணப்படுங்கள். அதற்காக பயந்து போய் நீங்கள் சோர்ந்து போய் அப்படி அமர்ந்து உக்காந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உண்டு. அது இராணுவமாக இருந்தாலும், ரதமாக இருந்தாலும், குதிரை வீரராக இருந்தாலும், உங்களால் சமாளிக்க முடியாத எவ்வளவு பெரிய பலசாலி கூட்டமாக இருந்தாலும், அது என் தேவனுடைய பார்வையிலே, நம் தகப்பனுடைய பார்வையிலே அவர்கள் அற்பமானவர்கள். கர்த்தர் ஊதி போடுவாராக. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இந்த பார்வோனின் கூட்டத்தார் பலசாலிகள் அவர்களை விடாதபடிக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தா பார்வோனின் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. முன்பக்கம் செங்கடல், வலது பக்கம் இடது பக்கம் மலைகள், பின்னால் இந்த ரதம், இராணுவம், குதிரை கொஞ்சம் நெருக்கி வந்தாங்கன்னா பிடிச்சிருவாங்க. மறுபடியும் அடிமைத்தனம் தான், மறுபடியும் அந்த பழைய வல்லமை தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தாராம், இந்த கூட்டத்தார் எல்லாரையும் அந்த செங்கடலுக்குள்ளே விட்டு ஃபூனு ஊதி போட்டார். அவ்வளோ பெரிய வல்லமைகளை கர்த்தர் ஒருவரால் ஒரு திரியை அணைக்கிறது போல அணைக்க முடியும். இந்த காலைவேளையிலும் ஆண்டவருடைய வல்லமையை நம்புங்க. ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லமையை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் சத்துருக்களை ஊதி போடுவார். அதற்கு 3 காரியங்களை நீங்கள் செய்யணும். ஒன்று, ஒரு நடத்தி போடு நீங்கள் நிற்கணும். அங்கே கர்த்தர் இவர்களை ஊதி போடுவதற்கு முன்பதாக மோசே என்கிற ஒரு லீடர்ஷிப்பை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கும் உங்களை நடத்தி செல்வதற்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உங்களோட நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் ஊழியனோடு சேர்ந்து சந்திக்கணும், தனியாக சந்திக்கக்கூடாது. நீங்கள் தனியாக சந்திக்கும்போது அந்த பிரச்சனை பிரம்மாண்டமாக தெரியும். பாஸ்டரோட, சபையோட சேர்ந்து நின்று நீங்கள் சந்திக்கும்போது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும். அதற்கு முதலாவது உங்களை அர்ப்பணியுங்கள். இரண்டாவது, அந்த ஊழியனோடும் சபையோடும் நிற்கும்போது என்றைக்குமே வாயிலிருந்து முறுமுறுக்காதீங்க. நாங்கள் பழைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சே, ரசிக்கப்பட்ட பிற்பாடு தானே இப்படி ஆகுது, ஆண்டவர்னு ஓட தானே இப்படி ஆகுது, இன்னும் சபன்னு போக தானே, அப்படி உங்கள் வாயிலிருந்து சொல்லிடாதீங்க. அந்த முறுமுறுப்பு சாத்தான் இன்னும் அந்த விளக்கு எரிய வச்சிருவான். அவன் திரி இன்னும் அதிகமாக எரியும். ஆனால் நீங்கள் பாஸ்டரோடும் சர்ச்சோடும் தேவனுடைய கூட நீங்கள் நின்று கொண்டு அந்த யுத்தத்தில் அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் ஜெயம் எடுப்பார்.
ஆண்டவர் இந்த சத்துருக்களை அணைத்து போடுவார். நீங்கள் பலப்படுங்க. மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த மோசையின் கையில் இருந்த கோல் இருக்குல்ல, அதை நம்புங்க. கர்த்தர் எங்களுடைய கையில் கொடுத்துருக்க வார்த்தை, இந்த காலை வேளையில் கூட அந்த மறைவான மன்னாவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இந்த மன்னாவை உங்கள் வாய்க்கு எடுத்துகிட்டு செல்லுங்க, இருதயத்துக்கு எடுத்து செல்லுங்க, நல்லா அறிக்கை செய்யுங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லிகிட்டே இருங்க. என் தேவனால் கூடும், என் தேவன் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், மகிமையின் ராஜா, அவர் உட்பிரவேசிக்கும் போது தடைகள் எல்லாம் மாறும். வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்க. இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது உங்கள் சத்துருக்களுடைய விளக்கு அணைந்து போகும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும், பார்வோனின் தீபம் செங்கடலில் அணைந்து போயிற்று. இந்த காலை வேளையில் உங்களுக்கு எதிராய் எழும்பி வருகிற வல்லமைகளை கர்த்தர் ஊதி போடுவார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகளையும், திட்டங்களையும், சதிகளையும், சத்துருக்களையும் ஒரு திரியை அணைத்து போடுவது போல ஊதி போடுவீர். நாங்கள் மறுபடியும் அறிக்கை எடுக்கிற ஆண்டவரே, ஒரு திரியை அணைத்து போடுவது போல ஃபூ என்று சொல்லி நீர் ஊதி போடுகிறீர். அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உடைய பிள்ளைகள் மோசையோடும் நடத்தி போடும் நிற்க பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தானாக போராடாதபடிக்கு சபையோடும் ஊழியனோடும் இணைந்து போராட அவர்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, முறுமுறுப்பை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, தேவையற்ற வார்த்தைகளை எடுத்து போடுங்க. அவர்களுடைய வாயிலே விசுவாச வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். அவர்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் இதை இந்த காலைவெளியிலே எங்களுக்கு செய்து தருகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாருடைய வேலை ஸ்தலத்தில் எல்லாம், அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல எல்லாம், ஊழியத்திலெல்லாம் எழும்புகிற ஆமானின் வல்லமைகளை எங்கள் கர்த்தர் முறியடிப்பீராக, கர்த்தர் முறியடிப்பீராக. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரங்களப்பா. துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமேன். God bless you.